வணக்கம், வெல்கம் டு கலப்பை சேனல். இந்த வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது தினானமென் ஸ்கொயர் மேசக்கர், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சீன தலைநகர் பீஜிங்கில் நடந்த ஒரு மிகப்பெரிய படுகொலை சம்பவம். சரிங்களா? மனித குலத்தை அப்படியே உலுக்கி எடுத்தது அது மாதிரி சம்பவம் 1989 நடந்தது. அதை பற்றி விவரங்கள் பார்த்துருவோம். சரிங்களா? 1989 ஏப்ரல் மாதத்தில் சீன கம்யூனிஸ்ட் கட்சியோட ஜெனரல் செக்ரட்டரியாக இருந்த ஹூ யோபாங் மறைஞ்சிடறார். ஹி பாஸ்ட் அவே. அதுக்கப்புறம் சில குழப்பங்கள்லாம் வந்தது. 1989 மே மாதத்தில் 1989 மே மாதத்தில் சீனாவுடைய மாணவர்கள் இளைஞர்களாக சேர்ந்து சீன அரசாங்கத்துக்கு எதிராக போராட தொடங்குகிறார்கள். இது எதனால் தொடங்குறாங்க அப்படின்னா, சில பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகளை சீன அரசாங்கம் கொண்டு வந்திருந்தது அதுக்கு முன்னால். இன்ஃபேக்ட் சீன அரசாங்கத்து பொருளாதாரங்கிறது பெரிய அளவில் ஒரு பெரிய மாற்றம்லாம் ஒன்றும் இல்லை. நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க அது வந்து ஒரு சோஷியலிச நாடு, கம்யூனிஸ்ட் நாடு, அதெல்லாம் வந்து வெளியே பேச்சுக்கு தான். அங்கேயும் வந்து ஒரு பெரிய டிஸ்பேரிட்டி இருக்குது, இன்கம் டிஸ்பேரிட்டி இருக்குது, எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி இருக்குது, எல்லாமே அங்கேயும் இருக்குது. அங்கேயும் மார்க்கெட் எக்கானமி ஆரம்பித்தாச்சு. சரிங்களா? அதனால் அதுவும் ஒரு விதத்தில் ஒரு முதலாளித்துவ நாடு மாதிரி தான். என்ன ஒன்றுன்னா, இப்போ அமெரிக்காலாம் தனியாக முதலாளிகள் இருக்காங்க, சைனாவை பொறுத்த வரைக்கும் அரசாங்கமே முதலாளி, அவ்வளோதான். அதனால் அது வந்து ஒரு ஸ்டேட் கேபிட்டலிசம் அப்படி தான் சொல்லலாம். அது மறுபடி அது சோஷியலிசத்துக்கும் அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கும் தொடர்பே இல்லை, அந்த மாதிரி இல்லை. ஆனால் என்ன ஆச்சுன்னா, இந்த ஹூ யோபாங் வந்து ஜெனரல் செக்ரட்டரி இருந்தபோது நிறைய பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைலாம் கொண்டு வந்தாங்க. அது பல குழப்பங்களுக்கெல்லாம் வழிவகுத்தது சொல்லுவாங்க. அவர் ஏப்ரல் 1980 தவறிட்டார். அது தொடர்ந்து ஒரு சில குழப்பங்கள் வந்தது. சீன நாட்டினுடைய இளைஞர்கள், குறிப்பாக மாணவர்கள் அரசாங்கத்துக்கு எதிராக போராடினாங்க. அது போராடுறதுக்காக வைத்த ஒரு சில காரணங்களில் முக்கியமான 2 காரணங்கள் என்ன அப்படின்னா, சீன கம்யூனிஸ்ட் கட்சியில் ஊழல் மலிந்து விட்டது. நல்லா பாருங்களேன், சீனாவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியிலேயே ஊழல் மலிந்து விட்டது. அப்படி ஒன்று அது ஒன்றும் ஊழல் இல்லாத கட்சியெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி செய்தி வந்தது. அது தொடர்பாக அந்த போராட்டங்கள்லாம் வலுத்தின. அப்புறம் 2வது என்ன அப்படின்னா, இன்ஃப்ளேஷன் ரொம்ப அதிகமாகிடுச்சு, பணவீக்கம் அதிகமாகிடுச்சு. அது இல்லாமல் தாங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை இல்லை, அல்லது வேலைக்கு ஏற்ற படிப்பு தங்களுக்கு இல்லை, இந்த மாதிரியான பல விஷயங்கள்லாம் முன் வச்சு அவங்க போராட தொடர்றாங்க 1989 மே. அப்போது இந்த மாணவர்கள் நடத்திய இந்த போராட்டங்கள் பார்த்திங்கனாக்க முழுக்க அமைதி வழியில் ஒரு ஹங்கர் ஸ்ட்ரைக்கை தான் ஆரம்பிக்காங்க. உண்ணாவிரதம் மாதிரி தான் ஆரம்பிக்கிறாங்க. அது மே மாதத்தில் ஆரம்பிக்காங்க. முதல் வாரம், 2வது வாரம் சிறிதாக ஆரம்பித்து என்னாச்சுன்னா, வித்தின் இந்த மேட்டர் ஆஃப் 25 days ஆர் 20 days பார்த்திங்கனாக்கா அப்படியே சைனா முழுவதும் பரவிடுச்சு. அது 1989 மே மாதத்தில் சிறிதாக ஒவ்வொரு நகரமாக போக ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 300லேருந்து 400 நகரங்கள் வரையில் மிகப்பெரிய அளவில் போராட்டங்கள் வந்துடுச்சு. எல்லாமே அமைதி வழி போராட்டங்களை ஞாபகம் வச்சுக்கணும். பட் அமைதி வழி போராட்டம்னால சைனாவுக்கு கொஞ்சம் அரண்டு போயிடும். சரிங்களா? அதாவது சைனா அரசாங்கத்தை பொறுத்த வரையில் இந்த கம்யூனிசம் இருக்கக்கூடிய எந்த ஒரு நாட்டிலுமே ஆயுதம் ஏந்தி போராடினா அவங்களுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனையே கிடையாது, அடைக்கலாம். ஆனால் இந்த அகிம்சை விட யாராவது போராடுறாங்கன்னா ரொம்ப அவங்க வந்து தே பிகம் வல்னரபிள். சரிங்களா? முடியாது, அவங்களால அகிம்சை எதிர்கொள்ள அளவுக்கு அவங்களுக்கு வலிமை இல்லை, ஆற்றல் இல்லை இன்றைக்கி கூட. அதனால் இவங்கெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய சீன மாணவர்கள், இளைஞர்கள்லாம் அகிம்சை வழியில் ஹங்கர் ஸ்ட்ரைக்குன்னு இருந்தாங்க. அப்புறம் எல்லோரும் தெருவில் ஒன்று கூடினாங்க, சீன அரசாங்கத்துக்கு எதிராக முழக்கமெல்லாம் எழுப்பினாங்கன்னு உடனே சைனா அரசாங்கம் வந்து அரண்டு போச்சு. மே 20, 1989 அன்றைக்கி அவங்க மார்ஷல் லா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா, இராணுவ சட்டம், சீன நாடு முழுவதும் இராணுவ சட்டம் கொண்டு வந்துடுறாங்க. யாரும் போராடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை அடக்குவதற்கு முயற்சித்தார்கள். அது சிறிதாக வளர்ந்து ஜூன் மாதம் 4ஆம் தேதி 1989 அப்போ தான் அது பெரிய ஒரு படுகொலையாக மாறியது. இது இன்ஃபேக்ட் ஏப்ரல் 15 வாக்கிலேயே தொடங்கிடுச்சு. இந்த மாணவர் போராட்டம், கிளர்ச்சி எல்லாம் அப்படியே தொடர்ந்து வந்தது. அதனுடைய பீக் என்ன அப்படின்னா, ஜூன் மாதம் 1, 2, 3, 4 தேதிகளில் மிகப்பெரிய அளவு வந்தது. அப்புறம் சீன தலைநகர் பீஜிங்கில் தினனமன் சதுக்கம்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களும் மாணவர்களும் சேர்ந்துட்டாங்க சீன அரசாங்கத்துக்கு எதிராக முழக்கம் எழுப்பி கொண்டு. அதை அடக்கியே தீர வேணும்னு சீன அரசாங்கம் முடிவெடுத்தது. இராணுவத்தை உள்ள ஆரம்பிச்சிது. சரிங்களா? அப்போது சகட்டி மேனிக்கு எல்லாரையும் சுட்டுது. அப்புறம் புல்டோசர் வச்சு இளைஞர்கள் மேலே ஏற்றிச்சு. நம்ப முடியாது, இது நிஜம். இது வந்து நீங்கள் யூடியூப்பில் பண்ணுங்க பார்க்கலாம். ஒரு இளைஞன் அந்த புல்டோசருக்கு எதிராக நின்றுட்டு இருப்பான், அவன் மேலே ஏறிட்டு போயிட்டே இருக்கும் புல்டோசர். அதாவது தன் சொந்த நாட்டு இளைஞர்களின் மீது புல்டோசர் ஏற்றிக்கொண்ட ஒரு அரசாங்கம் இருக்கும்னா அது சீன அரசாங்கம் தான். 1989 நடந்தது. எப்போது நடந்தாலும் நினைக்க வேண்டாம், இப்போ தான் 31 ஆண்டுகள் தான் ஆச்சு முடிஞ்சு. அந்த 1989 அந்த தினானமென் ஸ்கொயர் மேசக்கர்
சிறிது சிறிதாக தான் வந்து உலகத்துக்கு தெரிய வந்தது. சிறிது சிறிதான ரொம்ப வருஷமெல்லாம் எடுக்கல, சில நாட்களில் தெரிய வந்தது. அதை பற்றி தெரிய வருகிற போது அதனுடைய அந்த தீவிரத்தன்மை, அதனுடைய அந்த கிராவிட்டி பாருங்களேன், அது வந்து அப்படியே எல்லாமே ஸ்டன் ஆகிட்டாங்க, அதிர்ச்சியில் உறைஞ்சு போயிட்டாங்க. ஒரு அரசாங்கம் இந்த மாதிரி பண்ண முடியுமா? அந்த அளவுக்கு அதனுடைய முழு பலத்தையும் பிரயோகித்து இராணுவத்தை மொத்தமாக கட்டவிழ்த்தி விட்டு அவங்களுக்கு முழு உரிமையை கொடுத்து இளைஞர்கள் மீது கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்தினாங்க. ஆயிரக்கணக்கானோர் மாண்டு போனார்கள். ஜூன் 4, 1989 சரிங்களா? இதற்கு அநேகமாக சற்றே இணையாக ஒன்று சொல்லணும் அப்படின்னா 1971 இந்த டாக்கா மேசக்கர், அது வந்து பங்களாதேஷ் விடுதலை போகும்போது நடந்தது. அது வந்து பாகிஸ்தான் இராணுவம் நடத்தியது. இந்த பாகிஸ்தான் இராணுவம் நடத்திய டாக்கா மேசக்கரும் சீன அரசாங்கம் நடத்திய, சீன இராணுவம் நடத்திய இந்த தினமன் ஸ்கொயர் மேசக்கரும் அநேகமாக ஒன்று. அந்த ஸ்கேல் வேணால் கொஞ்சம் வித்தியாசப்படலாம். தினமன் ஸ்கொயரில் பல்லாயிரக்கணக்கான இறந்து போனாங்க, பல்லாயிரக்கணக்கான. ஆனால் டாக்கா மேசக்கரில் நூற்றுக்கணக்கான பேராசிரியர்கள் கொலை செய்யப்பட்டனர், கல்வியாளர்கள் கொலை செய்யப்பட்டனர். இரண்டும் ஓரளவு ஒரே மாதிரி தான். ஆனால் இந்த தினமன் ஸ்கொயர் மேசக்கர் வந்து ஜூன் 4 நடந்த உடனே ஒட்டுமொத்தமாக அந்த அந்த மாணவர்களுடைய கிளர்ச்சி போராட்டம் நசுக்கப்பட்டது முற்றிலுமாக. அது எப்படி நசுக்கினாங்கிறது தான் ஆச்சரியமான, அது அதிசயகரமான விஷயம். எல்லார் முன்னாலுமே பொதுமக்கள் உட்பட அத்தனை பேரும் கொலை செய்யப்பட்டாங்க, ஜீவிரக்கமிட்டு கொலை செய்யப்பட்டாங்க. அவரோட கவுண்டே தெரியல, ஆயிரக்கணக்கில் அப்படியே குவிஞ்சு கிடந்ததான் பெண்ணுங்கள்லாம் எல்லா தெருவிலும், அப்படிலாம் இருந்தது. அதெல்லாம் முடிஞ்சது. இந்த கிளர்ச்சியாளர்கள்லாம் என்ன பண்ணாங்க, அதுக்கப்புறம் சில பேர் அங்கே அதை விட்டு வெளியே வந்தாங்க. பீஜிங் நகரை விட்டு வெளியே வந்தாங்க, சைனா விட்டு வெளியே வந்தாங்க. அப்போல்லாம் வந்து ஆப்ரேஷன் எல்லோ பேர்டுன்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. அது வந்து ஆச்சரியமான விஷயம். அதுக்கு உதவியது ஹாங்காங் உதவிச்சு, தைவான் ஓரளவுக்கு உதவிச்சு. என்ன அப்படின்னா, இந்த போராட்டத்தை முன்னின்று நடத்திய இளைஞர்களையும் மாணவர்களையும் எப்படியாவது சைனாவிலேருந்து வெளியே அனுப்பிச்சிடணும் அப்படின்னு ட்ரை பண்ணாங்க. ஸோ அவங்க ஹாங்காங் வந்தாங்க. ஹாங்காங்லேருந்து அவங்க வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் பிடிச்சி அவங்க வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டார்கள். அது நிறைய பேர் துணை புரிஞ்சாங்க. ஃப்ரான்ஸ் துணையாக இருந்தது, இங்கிலாந்து துணையாக இருந்தது, அமெரிக்கா துணையாக இருந்தது. இவங்கெல்லாம் அவங்க சைனா சேர்ந்து காப்பாற்றணுங்கிறதுக்காக ஏறத்தாழ ஒரு 5-6 ஆண்டுகள் வரைக்கும் போச்சு. 1989 ஆரம்பிச்சது, ஏறத்தாழ 1995, 96 வரைக்கும் கூட போச்சு. 6-7 ஆண்டுகள் சிறிதாக அந்த போராட்டக்காரர்களெல்லாம் சீனா அரசாங்கத்திலிருந்து காப்பாற்றி அவங்க வெளிநாடுகளுக்கு அனுப்பி வச்சு, அதுதான் ஆப்ரேஷன் எல்லோ பேர்டுன்னு பேர். ஒரு சில மாணவர்கள் தப்பித்துக் கொள்ள முடிந்தது, பல மாணவர்கள் அங்கேயே பலியாகிவிட்டார்கள். தொடர்ந்து இவங்க மீது அடக்குமுறை ஏவப்பட்டது. சிறிதாக என்ன ஆச்சு அப்படின்னா, சைனாவில் யாரும் அரசாங்கத்துக்கு எதிராக பேசவே முடியாது அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. இது என்னென்ன அவங்க கேட்டது என்ன அப்படின்னா, கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிற ஊழல் போகணும் அப்படின்னு கேட்டாங்க, இந்த இன்ஃப்ளேஷன் குறையணும் அப்படின்னு கேட்டாங்க, அப்புறம் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அதெல்லாம் வேணும்னு கேட்டாங்க, மன்னிக்கணும், ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ்ஸு, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இதெல்லாம் வேணும்னு கேட்டாங்க. இன்றளவும் இது எதுவுமே நடைமுறைக்கு வரல. ஆனால் அரசாங்கம் ஒரு இரும்பு கரம் கொண்டு அடக்கியது இல்லை, இரும்பு கரம் கொண்டு நசுக்கியது. அவங்க இராணுவத்தை கொண்டு எல்லாத்தையும் அவங்க கண்ணை மூடி கொலை பண்ணி எல்லோரும் பண்ணி விட்டாங்க. முற்றிலுமாக ஒடுக்கப்பட்டது. இது 1989 நடந்தது. இப்போ 31 ஆண்டுகள் ஆயிற்று. ஆனால் இப்போது கூட ஜூன் 4 அப்படிங்கிறத சைனாவில் உள்ளே போனீங்கன்னா நீங்கள் இன்டர்நெட்டில் எழுதவே முடியாது அப்படிங்கிறாங்க, தடை செய்யப்பட்டது அப்படிங்கிறாங்க. நம்ம சைனாவை போகல, அதெல்லாம் தெரியல. சைனாவில் உள்ளே இருந்து கொண்டு நீங்கள் இன்டர்நெட்டில் போய் ஜூன் 4 நீங்கள் டைப் அடிக்க முடியாது, கொண்டு வர முடியாது, அது வந்து இட் இஸ் பேண்ட். அதனால் எல்லோரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா புதுசாக வழி கண்டுபிடிச்சாங்க. ஜூன் 4 இன்சிடென்ட்னு சொல்ல முடியாது, அது வந்து அப்படி போட்டால் அங்கே வராது. அதனால் என்ன பண்ணாங்க, May 35 போட்டாங்க. May 31 ப்ளஸ் ஒரு 4 நாள் ஜூனில் சேர்த்து May 35 புதுமையான ஒரு தேதி சைனாவுக்காக உருவாக்கப்பட்டது. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா May 35 போட்டிங்கன்னா இது எல்லாமே வந்துடும். இது மாதிரி ஒரு மக்கள் மீது ஒரு அடக்குமுறை ஏவி ஒரு மனித உரிமைகள்னால் என்னென்ன இல்லாமல் மாதிரி பண்ணி விட்டாங்க. அதில் இப்போ நிறைய விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் போனீங்கன்னாக்கா இந்த இன்னமும் கூட அந்த ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன்லாம் சைனாவில் கொண்டு வரப்படலை. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சைபர் டிஸப்பியரன்ஸ்னு ஒன்று புதுசாக ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஆச்சரியமான விஷயம் இதெல்லாம். அதாவது நீங்கள் போஸ்டிங் போடலாம், ஆனால் அது வராது, அது எல்லாமே அவங்க கண்ட்ரோலில் இருக்குது. அது 2 கண்ட்ரோல், அது வேறு 2 அதிகார மையங்கள். அது வேறு மிக முக்கியமானது என்னென்னா, ஒன்று கவர்மெண்ட்டு, கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட்டு, இன்னொன்று வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி வில் மானிட்டர் எவ்ரிதிங் அண்ட் கவர்மெண்ட் வில் டூ தி சென்சாரிங் பார்ட். 2 பேரோடையும் மீறி வெளியே வருவதுங்கிற முடியாது. அதனால் அங்கே வந்து முழுவதுமாக சுதந்திரம் பறிக்கப்பட்டு அதிலிருந்து சிறிதாக ஆரம்பித்து இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த சுஜாதா ஒரு நாவல் எழுதியிருப்பார், என் இனிய ஏந்திரா அப்படின்னு ஒரு நாவல் ஒன்று எழுதியிருப்பார், பல பேருக்கு நினைவு இருக்கும். அதில் என்னென்ன யாரோ ஒருத்தர் எங்கேயோ இருந்து கண்ட்ரோல் பண்ணுவார், அவர் என்ன சொல்கிறாரோ என்ன செய்கிறாரோ எப்படி நினைக்கிறாரோ அப்படி தான் மக்கள்லாம் இருக்கணுங்கிற மாதிரி பண்ணுவாங்க. அது மாதிரியான இப்போ கொண்டு வந்துட்டாங்க. இப்போ ஏன்னா அரசாங்கம் என்ன சொல்கிறதோ அதை அப்படியே ஆமோதிக்கணும். அரசாங்க மொழியிலே மக்கள் பேசுகிற அளவுக்கு மக்களை வந்து அப்படி மாற்றி வச்சுட்டாங்க. ஒரு ஒரு ஆடுகளாக மாடுகளாக வெறும் சந்தைகளாக உருவாக்கப்பட்டிருக்காங்க மக்கள். மன்னிக்கணும், இது வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக தான் இருக்குலாம் சொல்கிறதுக்கு. ஆனால் அந்த மாதிரி மாற்றி வச்சுட்டாங்க. இப்போ இப்படிலாம் வச்சுட்டாக்க அப்புறம் என்ன ஒரு பெரிய பொருளாதார வளர்ச்சி, அப்புறம் என்ன ஒரு சாதனை, அதெல்லாம் புரியவே இல்லை. ஆனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா இதெல்லாம் தான் மக்களுக்கு நன்மை அப்படின்னு சொல்லி இப்போ அப்படி கொண்டு வந்துட்டாங்க. அதனால் இந்த ஜூன் 4
தியனன்மென் ஸ்கொயர் மேசக்கர் அப்படிங்கிறது வந்து மனிதகுல வரலாற்றில் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு களங்கமாக, ஒரு கரும்புள்ளியாக தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். சைனா என்கிற அந்த ஒரு நாட்டின் மீது பல பேருக்கு ஏன் வெறுப்பு, கோபம் வருகிறதுனா அது இந்த மாதிரியான நடவடிக்கைகள் தான். தொடர்ந்து இராணுவத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு மனித உரிமைகள் நசுக்கிவிட முடியும்னு திடமாக நம்புகிறது. அது அரசியல் கொள்கையாகவே கொண்டிருக்கிறது. அதனால தான் சைனாவை ஏற்றுக்க முடியல. மற்றபடி நம்முடைய அண்டை நாடுங்கிறப்போ நமக்கு இயல்பாகவே அது மேலும் ஒரு ஈர்ப்பு இருக்கணும், ஒரு பிணைப்பு இருக்கணும். அது வராமல் போனதுக்கு காரணமே இது மாதிரியான நடவடிக்கைகள் தான். இதைத்தான் அந்த சீன கம்யூனிஸ்ட் பார்ட்டியும் இதைத்தான் ஆதரிக்குது. இதைத்தான் தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறது. சீன அரசாங்கம் இதைத்தான் செய்து கொண்டு வருகிறது. இப்போது ஜின்பிங் வந்ததுக்கப்புறம் நிலைமை இன்னும் மோசமாயிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஃப்ரீடம் முற்றிலுமாக போயிடுச்சு, சுதந்திரம்லாம் இல்லை. அரசாங்கம் என்ன சொல்லுகிறதோ அதுதான். அரசாங்கம் ஒரு வேளை 10 பேர் இறந்து போனாங்கன்னு சொன்னால் 10 பேர் இறந்து போனாங்கன்னா நம்ம எடுத்துக்க முடியும். அது 11 ஏன் இல்லை, 12 ஏன் இல்லை அப்படின்னு கேட்க முடியாது. அப்படி இருந்திருக்க முடியும். ஆனால் அவங்க சொன்னால் அவ்வளோதான். அவங்களால் முடிவு பண்ணி என்ன சொல்கிறாங்களோ அதுதான். அதனால் அரசாங்கம் சொல்கிற பொய்களைத்தான் நாம் உண்மைகளாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். சீன அரசாங்கத்தின் மீது, சீன நாட்டின் மீது நமக்கு மிகப்பெரிய வெறுப்பு வருவதற்கு காரணமே இதுதான். அங்கேருந்து உண்மை வெளியே வருவதற்கான அத்தனை வழிகளும் அடைக்கப்பட்டு விட்டன. மனித உரிமைகள் முற்றிலுமாக நசுக்கப்பட்டு விட்டன. எந்த உரிமையும் இல்லாமல், எந்த ஒரு சுதந்திரமும் இல்லாமல் சுதந்திரமாக சிந்தித்து சுதந்திரமாக செயல்பட முடியாத ஒரு வாழ்க்கை. என்ன வாழ்க்கைன்னு புரியல. சரிங்களா? ஒரு சிறை பறவையாக, ஆனால் ஒரு தங்கக்கூட்டுக்குள் இருக்க ஆசைப்படுகிறவர்கள் சைனாவில் இருக்கலாம். மற்றவர்களுக்கெல்லாம் இந்தியா மாதிரி நாடு தாங்க சரிப்பட்டு வரும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.